தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். அன்புள்ள எங்கள் பரலோக தந்தையே, இந்த புதிய நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இப்புதிய நாளில் நாங்கள் உம்மை போற்றுகிறோம். உம்முடைய கிருபையால் எங்களை வழிநடத்த வேண்டுமென்று மன்றாடுகின்றோம். திருப்பாடல்கள் 103 சொன்னது போல உம்முடைய அன்பும் இரக்கமும் மன்னிப்பும் எவ்வளவு பெரியது என்று எங்களுக்கு காட்டினீர். எங்கள் பாவங்களை மன்னித்து எங்களை துக்கத்திலிருந்து தூக்கி எழுப்பும் இறைவா, இன்றைய நாளில் உம்முடைய அருளும் ஆசீர்வாதமும் எங்களை புடைசூழ அருள் புரியும். நோய்களினால் அவதியுறும் அனைவருக்கும் இன்று ஆறுதல் அளித்தருளும். துன்புறுபவர்களுக்கு நம்பிக்கை கொடுக்கவும், தவறு இழைத்த எங்களை நேர்நிலைக்கு கொண்டு வரவும், இன்று நாங்கள் பேசும் வார்த்தைகள், செய்யும் செயல்கள் அனைத்தும் உமக்கு மகிழ்ச்சியை அளிப்பவனவாக இருக்கவும் வேண்டி மன்றாடுகின்றோம். எங்கள் வேலையையும் பயணங்களையும் குடும்பங்களையும் ஆசீர்வதியும். அவர் நம்மை நோக்கி இரக்கமுடையவர், கோபமடையாதவர் என்ற உமது வார்த்தையை நாங்கள் நம்புகின்றோம். இன்றைய நாள் முழுவதும் உம்முடைய பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டு உமக்கு மகிமை தரும் ஒரு வாழ்வை வாழும் தகுதியை எங்களுக்கு தந்தருளும். நல்ல செயல்களை செய்வதிலிருந்து, நல்லவற்றை கேட்பதிலிருந்தும் நாம் விலகி இருக்கக்கூடாது. அவற்றிலிருந்து நாம் விலகி இருக்கும்போது கடவுளின் அருளை நாம் இழந்து விடுகின்றோம். நமது வாழ்வில் நாம் நம்மை நல்ல செயல்களில் ஈடுபடுத்தி கொள்ள முயற்சி எடுப்போம். அந்த வழிகள்தான் கடவுளின் பேராசீரை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய உன்னதமான வழிகள். அந்த வழிகள்தான் கடவுளோடு நாம் நெருங்கி வருவதற்கான வழிகள். அந்த வழிகளில் நாம் நம்மை முழுமையாக ஈடுபடுத்தி கொள்வோம். அன்பு இறைவா, நாங்கள் அனைவரும் எங்கள் வாழ்வில் நல்ல செயல்களை, மற்றவர்களுக்கு பயன்படும் செயல்களை செய்ய எங்களை முழுமையாக ஈடுபடுத்தி கொள்ள எங்களுக்கு அருள் புரியும். இவை அனைத்தும் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வாயிலாக உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆமேன்.